ஜெய் மகாகாளி. சாபங்கள் மொத்தம் 13 வகையான சாபங்கள் இருக்குது. அந்த சாபங்களில் பெண் சாபம் அப்படிங்கிறதும் ஒன்று. பெண் சாபம் என்பது நமது முன்னோர்கள் ஏதேனும் பெண்களுக்கு தீங்கு இழைத்திருந்தாலோ அல்லது நமது முன்னோர்களின் செயல்பாடுகளால் ஏதேனும் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை கெட்டிருந்தாலோ, அதாவது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக அவருடைய சொல் மற்றும் செயலால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கெட்டு போயிருந்தாலோ அல்லது நம்ம பரம்பரையில் ஏதாவது பெண்கள் துர்மரணம் அடைந்திருந்தாலோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் பெண் சாபம் என்பது பரம்பரைக்கு வரும். அப்படி உங்கள் குடும்பத்துக்கு பெண் சாபம் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிகுறி என்ன தெரியுமா? பெண்களுக்கு தொடர்ந்து உடல்நிலை மனநிலை கோளாறுகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தலைமுறை, அதுக்கு முந்தின தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை அப்படின்னு குறிப்பாக பெண்களுக்கு மட்டும், பெண் குழந்தைகள் இவங்களுக்கு தொடர்ந்து உடல்நிலையில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிறது, மனநிலையில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிறது. பெண்கள் அடிக்கடி உங்கள் பரம்பரையில் துர்மரணம் அடைகிறது, பெண்கள் காணாமல் போகிறது. இந்த மாதிரி பெண்களுக்கு மட்டுமே அடிக்கடி தொந்தரவுகள் பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் பரம்பரைக்கு பெண் சாபம் இருக்குன்னு அர்த்தம். அதை உடனே பார்த்து சரி பண்ணிக்கணும். ஆரம்ப நிலையில் இதை கவனித்து சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நாள்பட்டு போச்சு அப்படின்னா இது பல தொந்தரவுகளை உருவாக்கும். அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கூட பாதிப்புகள் வர காரணமாயிடும். எனவே பெண் சாபம் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் உடனே சிறந்த மாந்திரிகரை அணுகி அது என்னன்னு பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அன்பர்களே, மாந்திரிகம் ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். மாந்திரிக கலையை முழுமையாக கற்றுக்கொண்டு, அதாவது நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படக்கூடிய மாந்திரிக கலையை முழுமையாக கற்றுக்கொண்டு இதை தொழிலாக செய்ய விருப்பமா, அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு மாந்திரிக ரீதியாக வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக உச்சிஷ்ட மகாகாளி வாக்கு பார்த்து பரிகாரம் தெரிந்து கொள்ள விருப்பமா? மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மாக்காளியே நமக.